புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக நம்முடைய முழங்காலில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி இருக்கு அப்படின்னா இது சார்ந்த கேள்விகளை கேட்கலாம். ஒருவேளை மூட்டு வலிக்கு அறுவை சிகிச்சை, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது சார்ந்த சந்தேகங்களையும் இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் சரண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். முழங்கால் மூட்டு வலினா வயதானவர்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்குமே இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது இருக்குது. இந்த இளைஞர்களுக்கு வரக்கூடிய இந்த மூட்டு வலி மூட்டு தேய்மானத்தினுடைய அறிகுறியாக இருக்குமா, இல்லை மூட்டு தேய்மானம் இன்னுமே கொஞ்சம் ஏர்லியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா டாக்டர்? எலும்புகளில் ஏற்படக்கூடிய மூட்டு தேய்மானம் அப்படின்றது, குறிப்பாக முழங்கால் மூட்டில் ஏற்படக்கூடிய தேய்மானம் அப்படின்றது இப்போது இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் யாருக்கு வேணாலும் வருது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே யாருக்கு வேணாலும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்குது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முழங்கால் மூட்டு வலி வர்றதுக்கு, முழங்கால் எலும்பு தேய்மானம் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. குறிப்பாக குழந்தைங்களுக்கு இப்போது மூட்டு வலி வர ஆரம்பிச்சிருக்கு. சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் கோயிங் பசங்களுக்கு நிறைய மூட்டு வலி சொல்கிறாங்க. எழுதும்போது கை விரலில் வலி சொல்கிறாங்க. பேக் தூக்கிட்டு போகும்போது முதுகு எலும்பில் வலி சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா ஜாயின்ஸ்லேயும் பெயின் இருக்கிறது குறிப்பாக குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணவு பழக்கங்கள் தான் காரணம். உணவு பழக்கங்களில் நம்ம நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். குழந்தைங்களுக்கு அவங்க எப்போது ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அவங்களுக்கு ஃபுட்டுன்னு எப்போ நம்ம வந்து சாலிட்ஸ் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அதில் இருந்தே ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு பேக்கெட் ஃபுட்டோ இல்லை பேக்கெட் ஐட்டமோ இல்லை ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி ஆயில் வந்து ரீபாயில் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஆயில், இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்களுடைய உடம்புல தேவையில்லாத கொழுப்பு சத்து வந்து சேர்ந்துட்டே இருக்குது. HDL அப்படின்றது வந்து ஒரு நார்மலாக ஒரு நல்ல ஒரு கொழுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதுவே LDL அப்படின்னு சேரக்கூடிய அந்த கொழுப்பு அப்படின்றது நம்மளுடைய உடம்புல தேவையில்லாத ஒரு கொழுப்பாக எல்லா ஜாயின்ஸ்லேயும் போய் தேங்க ஆரம்பிக்குது. அதோடு சேர்ந்து தேவையில்லாத அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய அடிவயிற்று பகுதியில், கைகளில், தாடை பகுதிகளில், இந்த மாதிரி இடங்களில் போயிட்டு அந்த கொழுப்பு படிமானம் வந்து இருக்க ஆரம்பிக்குது. அந்த தேவையில்லாத கொழுப்பு வந்து நம்மளுடைய உடம்புல ஒபிசிட்டியை அதிகப்படுத்துது. குழந்தைங்களுக்கே இந்த ஒபிசிட்டி வர்றதுக்கு இந்த கொழுப்புகளை ஆட் ஆகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒபிசிட்டி வர்றதுக்கு 7 வயது 8 வயது குழந்தைங்களே ஒபிசிட்டியால் கஷ்டப்படுறாங்க. நடக்கும்போது மூச்சு வாங்குது அவங்களுக்கு. கொஞ்சம் தூரம் வந்து ஓடி விளையாடுறது கிடையாது. இன்டோர் கேம்ஸ் தான் நிறைய வந்து விளையாடுறாங்க. உட்காந்தே விளையாடுறாங்க, உட்காந்தே ஃபோன் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க. வெளியில் போயிட்டு சன்லைட் படுற மாதிரியோ இல்லை வந்து வேர்க்கிற மாதிரியோ விளையாடுறது கிடையாது. இந்த மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரே இடத்துல உட்காந்து அவங்களுடைய கெலோரிஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் விளையாண்டுட்டு இருக்கும்போது சேரக்கூடிய அந்த கெலோரிஸ் எல்லாம் அவங்களுக்கு ஃபேட்டாக டெபாசிட் ஆக ஆரம்பிக்குது. ஒபிசிட்டி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஒபிசிட்டி வர்றது தான் மூட்டு வலி வர்றதுக்கு ஒரு மெயின் ரீசன். அப்படி பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரு 7-8 இயர்ஸ்லேருந்தே அவங்களுக்கு ஒபிசிட்டி வருது. ஒரு 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் அவங்க பியூபர்ட்டி அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஏஜில் வந்து அவங்களுக்கு மூட்டு வலி வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூட்டு வலி வருது. ஸ்கூல் பசங்க கூட வந்து இந்த மாதிரி வலிகள் சொல்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். இதுவே அந்த அடலசன்ட் பீரியடில், அந்த ஒரு அடல்ட் ஏஜில், அந்த டீனேஜுக்கு மேலே ஒரு 30-35 ஏஜுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மூட்டு வலி வர்றதுக்கும் இதே ஒரு காரணமாக இருக்கும். நிறைய ஜங்க் ஃபுட் சேர்க்குறோம். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நமக்கு தேவையான கெலோரி மட்டும் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய உடல் உழைப்பு, நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ், நம்ம பண்ணக்கூடிய வேலைகளுக்கு தகுந்த மாதிரி கெலோரி இருக்கக்கூடிய ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம கெலோரி எடுக்கக்கூடிய ஃபுட்டு நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம். ஆனால் வேலைகள் வந்து எதுவுமே செய்கிறது கிடையாது. உட்காந்துட்டே பார்க்கக்கூடிய வேலைகள் நிறைய பார்க்குறோம். சிஸ்டம் ஒர்க் நிறைய பார்க்குறோம். நம்மளோட கெலோரிஸ் வந்து அப்படியே தான் நமக்கு இருக்குது. அதோடு சேர்ந்து நம்ம மூட்டுகளுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி எந்த ஒர்க்குமே பண்ணுறது கிடையாது. கீழே குனிஞ்சு பண்ணக்கூடிய வேலைகள், கால் மடக்கி பண்ணக்கூடிய வேலைகள்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. எல்லாத்துக்குமே மெஷின் வந்துருச்சு. துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்கு, வீடு துடைக்கிறதுக்கு, வேக்கம் கிளீனர்லேருந்து எல்லாமே வந்துருச்சு. அதனால் நம்மளுடைய ஜாயின்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வேலையே யாருக்குமே கிடைக்கிறது இல்லை. இதனாலே வந்து மூட்டுகளில், எலும்புகளில் போயிட்டு தேவையில்லாத அந்த வாத நீருடைய தேக்கம் அதிகமாகுது. நம்மளுடைய உடம்புல வாத பித்த கபம்னு சொல்லக்கூடிய இந்த 3 நாடியில் வாத நீருடைய தேக்கம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக எல்லா ஜாயின்ஸ்லேயும் உருவாகிறதுக்கு காரணம் இந்த மூட்டு வலியும் இந்த எல்லா எலும்புகள்லையும் முடக்குவாதம் வர்றதுக்கும் இது ஒரு ரீசனாக அமையுது. சரியாக சொன்னீங்க. என்னென்ன தவறுகள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. ஒருவேளை இந்த மாதிரி மூட்டில் ஒரு வலி இருக்குது அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரி இது சாதாரணமாக இருக்கா, இந்த வயசில் எதுக்கு மூட்டு வலி வரப்போகுது, ஏதோ நம்ம ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும், அப்படி ஏதோ ஒன்று அப்படி கடந்து போய்ட்றோம் இல்லையா? இந்த மாதிரி இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கா டாக்டர்? எப்போ வந்து டாக்டரை இவங்க அணுகணும்?
மூட்டு வலி வந்து சில பேர் வந்து ரொம்ப ஒரு சாதாரண ஒரு ஸ்டேஜில் வந்து முதல்ல சவுண்டு மட்டும் கேட்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மூட்டு வலி வரப்போகுது அப்படின்னா அவங்களுக்கு நடக்கும்போது ஒரு கிரிபிடேஷன் சவுண்டு வந்து கேட்கும். அதுக்கு சரியாக கவனம் செலுத்தாமல், எலும்புகளில் அந்த சவுண்டு கேட்குறதுக்கு கவனம் செலுத்தாமல் அதிலே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதிலே வந்து வெயிட் அதிகமாக்குற மாதிரியான நிறைய பீஸா, பாஸ்தா இந்த மாதிரி மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துப்பாங்க. புளிக்க வச்சு நொதிக்க வச்சு செய்யக்கூடிய உணவுகள், அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய மாவு வந்து ஒரு வாரம் வச்சுருந்து அதே யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிரிபிடேஷன் சவுண்டை தொடர்ந்து அவங்களுக்கு தேய்மானமும் வர ஆரம்பிக்கும். 2 எலும்புகள்லையும் வந்து உரச ஆரம்பிக்கும். அப்போ இந்த எலும்புகளுக்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் குருத்து எலும்புகளாக இருக்கும். சரியாக முதிர்ச்சி ஆகாத ஒரு குருத்து எலும்பு மாதிரி, ஒரு கார்டிலேஜஸ் மாதிரி இருக்கும். அப்போது அந்த எலும்பு ஈஸியாக வந்து தேய்மானம் அடையும். ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு உரசும் போது அதோடைய தேய்மானம் அப்படின்றது ரொம்ப ஈஸியாகவே நடக்க ஆரம்பிக்கும். இந்த கிரிபிடேஷன் சவுண்ட் அப்படின்றது அதுதான். இந்த மாதிரி தேய்மானம் அடைய போகிறதுக்கான முன்னாடி ஸ்டேஜ் தான் அந்த சவுண்ட் அப்படின்றது. அந்த சவுண்டு கேட்கும் போதே நம்ம அதற்கான முறையான சிகிச்சைகள் எடுத்து நம்மளுடைய பாடி வெயிட்டை கரெக்டாக, அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம், அந்த பாடி வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நார்மலாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே மூட்டு வலி வராமல் நம்ம வந்து முன்னாடியே தடுத்துக்கலாம். ஓகே டாக்டர். அதே மாதிரி இதனுடைய அறிகுறிகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து 40களை கடந்து தான் தெரியுமா? இந்த மூட்டு தேய்மானத்தினுடைய அறிகுறிகள் எந்த வயதில் நம்ம வந்து கவனமாக இதை வந்து பார்த்துக்கிறது சிறந்ததாக இருக்கும்? மூட்டு எலும்பில் வந்து தேய்மானம் அப்படின்றது குறிப்பாக ஒரு 45 வயது 50 வயதுக்கு மேலே தான் வந்து காமனாக வந்து இருக்கக்கூடியது. இப்போது வந்து சின்ன குழந்தைங்களே வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 55, 60s அபோவ் தான் வந்து மூட்டு வலியே சொல்லுவாங்க. அவங்களுக்கு எலும்புகளில் தேய்மானத்தினாலையும் அவங்க பண்ணக்கூடிய உடல் உழைப்புனால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் அந்த எலும்பு தேய்மானமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது வந்து ஒபேசிட்டியே ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது, உடல் உழைப்பே கொடுக்காமல் இருக்கிறது ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த 40, 45 வயது கிடக்கும்போது குறிப்பாக பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாகவே வர ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் அவங்களுக்கு அந்த மெனோபாஸ் அடைகிற ஒரு ஏஜில் வந்து அவங்களுக்கு இயல்பாகவே கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் இந்த மாதிரியான சத்துக்கள் எல்லாம் உடம்புல வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி குறையும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுகளும் எடுத்துக்கல, சரியான உடல் உழைப்பும் கொடுக்கல, ஒபிசிட்டியும் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு மூட்டு எலும்புகளை அந்த ஜாயின்ஸை வந்து ரொம்பவே பாதிக்குது. குறிப்பாக நம்மளுடைய பாடி வெயிட்டை ஃபுல்லாக தாங்கக்கூடிய அந்த முழங்கால் எலும்பை வந்து பாதிக்கிறதுனால அவங்க எழுந்து நிற்கும் போதோ இல்லை நடக்கும் போதோ அந்த ஃபுல் பாடி ப்ரெஷர் அந்த எலும்புகள் தாங்கும்போது அந்த குருத்து எலும்புகள் தேய ஆரம்பித்து நடுவில் ஜாயின்ட் ஸ்பேஸ் வந்து கம்மியாக ஆரம்பிக்குது. 2 எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி கம்மியாகும் போது தான் நமக்கு அந்த கிரிபிடேஷன் சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. கிரிபிடேஷன் சவுண்டு தொடர்ந்து தேய்மானத்தோடு சேர்ந்த வலிகள் வர ஆரம்பிக்குது. எலும்புகளை சுற்றி வந்து அந்த நீர் வந்து அந்த வாத நீர் வந்து கோர்க்க ஆரம்பிக்குது. செனவியல் ஃப்ளூயிட் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வெளியில் ஃபுல்லாகவே கோர்க்க ஆரம்பிக்குது. கார்டிலேஜஸோட அளவு குறைய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் அவங்களுக்கு எலும்புகள் தேய்மானம், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் போயிட்டு பயந்துட்டு அதை வந்து ட்ராப் பண்ணுறாங்க சில பேர் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் பண்ணிட்டும் அதுக்கப்புறமும் ப்ராப்ளம் இருக்குது. மூட்டுக்கு கீழே ஃபுல்லாக வீங்கி இருக்குது. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் மூட்டுக்கு கீழே ஃபுல்லாக வந்து வீக்கம் வர ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி வீக்கம் வரும்போது கால் பாதமே அவங்களுக்கு வைக்கும்போது மதப்பாக இருக்கிறது, கால் பாதம் வைக்கிற ஃபீலே இல்லாமல் நடக்கிற ஃபீலே இல்லை டாக்டர்னு சொல்லுவாங்க. கால் பாதம் வரைக்குமே ஃபுல்லாகவே வீக்கம், நீர் கோர்த்து இருக்கும். இந்த மாதிரி சில சைடு எஃபெக்ட்ஸ் வர்றது காரணம் வந்து இந்த செனவெல் ஃப்ளூயிடோட லெவல் வந்து அதிகமாகிறது, வாத நீரோடைய தேக்கம் வந்து கால் ஃபுல்லாகவே பரவுறது தான். ஓகே டாக்டர், நம்ம முழங்கால் மூட்டு வலிக்கான காரணங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதற்கு உரிய சிகிச்சை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பேசலாம். முழங்காலில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்போது இதன் காரணங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தீங்க. எதனால் யங்ஸ்டர்ஸ்க்குமே இந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க. இந்த வாத நீர் அப்படிங்கிறது ஃபுட்லேருந்து தான் வருது. நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்னால சரியாக இல்லை, அது சரியாக கழிவுகள் வெளியேறலைன்னா வாத நீர் சேருது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த வாத நீர் ஒரு உடலுக்கு வந்து எவ்வளவு கெடுதல், அதே மாதிரி இந்த வாத நீர் உடலை விட்டு போகணும், அப்பப்போவே டீடாக்ஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? உடம்புல வந்து வாத நீரோடைய தேக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய அந்த வாத நாடியோட அளவு வந்து நார்மலாக சமநிலையில் வந்து மெயின்டைன் ஆகணும். அப்படி இல்லாமல் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து மாறுது, துடிக்குது அப்படின்னா நம்மளுடைய உடம்புல அந்த வாத நீரோடைய தேக்கம் வந்து உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு மெயின் ரீசன். இன்னொன்று வந்து நம்மளுடைய வெளியில் போகக்கூடிய அந்த கழிவுகள் வந்து வெளியில் போகாமல் நம்மளுடைய உடம்புல தேங்குறது, மோஷன் சரியாக போகாமல் இருக்கிறது, யூரின் சரியாக போகாமல் இருக்கிறது, அதே மாதிரி வேர்வையும் சரியான முறையில் வெளியேறாமல் உள்ளே தங்குறது. ஃபுல் டே வந்து ஏசியிலே இருக்கவங்க, 24 ஹவர்ஸுமே ஏசியிலே ஒர்க் பண்ணுறவங்க இருக்கவங்களுக்கு வேர்வை சரியான முறையில் வெளியேறாது. அதே மாதிரி சன்லைட் படாமலே இருக்கவங்களுக்கும் வேர்வை வந்து உள்ளே தான் இருக்கும். அப்போ அதில் இருக்கக்கூடிய கழிவுகளும் நம்மளுடைய உடம்புல வந்து தேங்க ஆரம்பித்து டாக்ஸினாக தான் வந்து உள்ளே சேர ஆரம்பிக்கும்.
அப்போ அதுவுமே வாத நீரோட பெருக்கத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இது தவிர மோஷன் வந்து சரியாக போகிறதில்ல. நம்மளுடைய சித்தர்களே வந்து இருமலம் அருநீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 டைம் மோஷன் போகணும், 6 டைம் வந்து சிறுநீர் கழிக்கணும். இப்போது இருக்கக்கூடிய அந்த ஃபுட் ஹேபிட்ஸுக்கு வந்து ஒரு டைம் மோஷன் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருக்குமே. அப்போது 2 டைம் மோஷன் போகிறது வந்து அந்த காலத்தில் அதுவே ஒரு இயல்பான ஒரு ஹேபிட்டாக இருந்தது. கான்ஸ்டிபேஷன் இல்லாத ஒரு ஹேபிட் தான் நம்மளுடைய உடம்புல எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமாக இருக்கும். அப்படி இல்லாமல் கான்ஸ்டிபேஷனோடய நம்ம இருக்கோம், வருஷக்கணக்காக கான்ஸ்டிபேஷன் வச்சுருக்கோம், 2 நாளைக்கு ஒரு டைம் 3 நாளுக்கு ஒரு டைம் மோஷன் போகிறது ஹேபிட்டாக வச்சுருப்பாங்க. சில பேர் வாரத்துக்கே 2 டைம் தான் மோஷன் போவாங்க. இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டாக நம்ம ஒரு வருஷக்கணக்காக நம்ம வச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த டாக்ஸினை நம்ம உடம்புல வந்து சேர்த்துட்டே போகிறோம். அப்போது நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் ரொம்பவே கேடடைய ஆரம்பிக்கும், ரத்தம் ரொம்ப கேடடைய ஆரம்பிக்கும். அதோடு சேர்ந்து அது போயிட்டு எல்லா ஜாயிண்ட்லேயும் போய் தேவையில்லாத கழிவு நீராக தான் போய் தேங்க ஆரம்பிக்கும். இது தவிர நான் சொன்ன மாதிரி உணவு பழக்கங்கள்லேயும் நிறைய ஜங்க் ஃபுட்ஸு, பேக்கெட் ஃபுட்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டே இருக்கும்போது அதில் சேரக்கூடிய ரசாயன கலவைகளும் நம்ம உடம்புல வந்து சேர ஆரம்பிக்குது. நிறைய கலரிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அதே மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த அஜினோமோட்டோலாம் நம்ம வந்து நிறைய ஃபுட்டில் வந்து எடுத்துகிட்டே இருக்கோம். ரெகுலராக ஏதாவது ஒரு ஃபுட்டில் ஏதோ ஒரு டைம் ஃபுட்டில் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அது ரெகுலராக நமக்கு சேர ஆரம்பிக்கும் உடம்புல. அதை நம்ம ப்ராப்பராக ரிமூவ் பண்ணலை, உடம்புலேருந்து வெளியில் போகலை அப்படின்னாலும் அது நம்மளுடைய உடம்புல கெட்ட அந்த வாத நீரை போய் தேங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சேரக்கூடிய நீர் சின்ன சின்ன ஜாயிண்ட்லேருந்து பெரிய ஜாயிண்ட் வரைக்குமே தேங்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக மாறும்போது, குறிப்பாக வந்து இந்த பெரிய பெரிய ஜாயிண்ட்டில் தான் தேங்கும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக ரொம்ப ஜாஸ்தியாக எக்ஸ்ட்ராடினரியாக போகும்போது தான் அது சின்ன ஜாயிண்ட்ஸில் கூட தேங்க ஆரம்பிக்கும். அதுதான் நம்மளுடைய உடம்புல வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியே நம்மளுடைய நார்மலாக ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு செல்லுக்கு எதிராக, நம்மளுடைய மூட்டில் இருக்கக்கூடிய ஆக்டிவாக இருக்கக்கூடிய செல்களுக்கு எதிராக வந்து செயல்படும் போது முடக்குவாதம் அப்படின்ற ஒரு கண்டிஷனும் ஃபார்ம் ஆகுது. ஓகே டாக்டர், இப்போது இதே மாதிரி இந்த முழங்கால் மூட்டு வலி அப்படின்னு சொல்லி பேசும்போது வலி குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க. அதே மாதிரி வயசானவங்களுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக லேடிஸ் வந்து ஒரு வலின்னு வீட்டில் சொல்லக்கூட மாட்டாங்க, நிறைய வேலைகள் செஞ்சுட்டே இருப்பாங்க. இது வந்து அக்ரிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது? ஒரு வலி நம்ம இந்த செயல் செய்கிறதுனால இன்னும் அதிகமாகுது அப்படின்னா என்னென்ன செயல்களாக இருக்கும்? அதே மாதிரி இந்த பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறதுனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றியும் சொல்லுங்கள். நம்ம உடம்புல வந்து வலி வருது அப்படின்ன உடனே இப்போது வந்து அந்த வலியை வந்து தாங்கிக்கிற அளவுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து யாருக்குமே இருக்கிறது இல்லை. ஒரு நாள் பார்க்குறாங்க, 2வது நாள் பெயின் கில்லர் போட்டுடுறாங்க. இந்த மாதிரி பெயின் கில்லர் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனாலையோ இல்லை ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனாலையோ அது வந்து நம்மளுடைய உடம்புல முக்கியமாக அந்த கிட்னியை வந்து பாதிக்கும். எல்லா ராஜ உறுப்புகளையும் பாதிக்கக்கூடியது. முக்கியமாக அந்த கிட்னியை வந்து பாதிக்கும்போது நமக்கு சரியாக வந்து யூரின் போகாது. அப்போ உடம்புல அந்த யூரின், அந்த ரெசிடுவல் யூரின் வந்து தேங்க ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்பு வந்து வீங்க ஆரம்பிக்கும். அப்போ உடம்புல ஃபுல்லாகவே வீக்கம் வர ஆரம்பிக்குது. முதல்ல வந்து கால் பாதத்துலேருந்து வீக்கம் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு ஃபுல்லாகவே வீங்க ஆரம்பிக்கும். நாள் கணக்காக வருஷக்கணக்காக ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் ஒரு 6 வருஷம் 7 வருஷமாக பெயின் தாங்க முடியாமல் ரொம்ப நடக்கவே முடியாதவங்க ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் தான் ஒரே வழின்ட்டு அதை ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ரெகுலராக அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, அவங்களுடைய உடம்புல நிறைய வீக்கம் வர ஆரம்பிக்குது. உடம்பு ஃபுல்லாகவே வீக்கம் வருது. கண்ணீமை, முகத்தில் வாய் கூட திறக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு வீக்கம் வந்து இருக்குது. அப்போது அந்த நீரை ஃபுல்லாக நம்ம வெளியில் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த வாதம் அப்படின்ற விஷயம் வந்து குறைய ஆரம்பிக்கும். பெயின் கில்லர் எடுக்கிறது உங்களுக்கு அப்போதைக்கு ஒரு டெம்பரரியான ஒரு ரிலீஃப் தான். எலும்பு தேய்மானம், மூட்டு எலும்பு வலிக்கு அப்போதைக்கு ஒரு 24 ஹவர்ஸ்க்கான ஒரு ரிலீஃப் தான். தொடர்ந்து அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அது உங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கும். இதை நம்ம நிரந்தரமாக எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்ற முறையை தான் நம்ம ஃபாலோ பண்ணுமே தவிர பெயின் கில்லர் போட்டு தற்காலிகமாக நம்ம வந்து வலியை நிப்பாட்டக்கூடாது. ஓகே டாக்டர், மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க. டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர்? என்னோட பேர் கனிமொழி மேம். எந்த ஊர்லேருந்து? நான் வந்து சிவகாசிலேருந்து பேசுகிறேன் மேம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? என்னோட அக்காக்காக கேட்கணும் மேம். என்ன வயதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு வந்து 27 வயசு ஆகுதுங்க மேம். சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம். அம்மா வணக்கம். எங்கள் அக்காவுக்காக கேட்கணும் மேடம். அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை இல்லைங்க மேடம். சரி, கல்யாணம் ஆகி வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க போய் செக் பண்ணி பார்த்தாங்க மேடம். அப்போ வந்து பிசிஓடி ப்ராப்ளம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி. ஆனால் அதுக்கும் அவங்க மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க மேடம். ஆனால் வந்து குழந்தை எதுவுமே தங்கல. எல்லாரும் ஒரு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்க. சரிம்மா, பிசிஓடி எவ்வளோ நாளாக இருக்கு? அதுவும் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலவே இருக்குங்க மேடம். சரிம்மா, உடம்பு வெயிட் அதிகமாயிட்டே போகிறாங்களா? ஆமாங்க மேடம், வெயிட் ரொம்ப போடுறாங்க மேடம். சரிம்மா, இப்போ அதுக்கு ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களா? அந்த வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு எடுக்கிறாங்க மேடம். டாக்டரையும் போய் பார்க்குறாங்க, எடுக்கிறாங்க. பட் ஆனால் எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை மேம்.
சரி சரிம்மா, நீங்கள் பயப்பட வேண்டாம். அது பிசிஓடினால அவங்களுக்கு சினை முட்டையோட வளர்ச்சி சரியான முறையில் இல்லாமல் இருந்திருக்கும். அதனால் அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறது டிலே ஆகிட்டே போகுது. வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு நிறைய மூலிகை மருந்துகள், நிறைய மூலிகை கஷாயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி சினை பையில் வந்து நீர் கட்டி ஃபார்ம் ஆகிறது, பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுக்கு சினை பையில் நீர் கட்டி ஃபார்ம் ஆகிறது ஒரு முக்கியமான காரணம். நம்மளுடைய ஹார்மோனில் நிறைய மாற்றங்கள் உண்டாகிட்டே இருக்கும். குறிப்பாக வந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான், இந்த 2 ஹார்மோன்ஸ் தான் நமக்கு பீரியட் சரியாக வர்றதுக்காக நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு 15 டேஸ் ஒரு ஹார்மோன் நார்மலாக இருக்கணும். அடுத்து 15 டேஸ் வந்து இன்னொரு ஹார்மோன் வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு நார்மலான ஒரு பீரியட்ஸ் வந்து 28 டேஸ்லேருந்து 32 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அப்படி அதில் டிலே ஆகுது, 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் வந்து பீரியட்ஸ் வருது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஓவுலேஷன்ஸ் நடக்காமல் இருக்கும். ஓவுலேஷன் அப்படின்றது உங்களுக்கு மாதவிடாய் வந்த முதல் நாள்லேருந்து 14வது நாள்லேருந்து 19வது நாளுக்குள்ளே நடக்கணும். அப்படி நார்மலாக அந்த ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சினை முட்டையோட வளர்ச்சி நார்மலான ஒரு மெச்சூர் ஆகக்கூடிய ஒரு முட்டை வந்து கரெக்டாக வந்து வெளியேறணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு நார்மலாக கன்சீவ் ஆக முடியும். இதுக்கு நிறைய மூலிகை மருந்துகள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். 5 வருஷமாக தான் உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது. 10 வருஷம் 15 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்குலாம் நம்ம மூலிகை மருந்துகள் மட்டும் கொடுத்து அந்த சினை முட்டையோட வளர்ச்சியை நல்லாவே அதிகப்படுத்தி நார்மலாக கன்சீவ் ஆக வச்சுருக்கோம். இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலான்னா, அந்த ஹார்மோனை வந்து இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 15 டேஸ், இப்போ பீரியட்ஸ் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் முடிஞ்சதுலேருந்து 3rd டேலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 டேஸ்க்கு கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஃப்ரெஷ் லீவ்ஸை வந்து நல்ல ஒரு ஜூஸ் போட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு 15 டேஸ் வந்து கற்றாழையில் வந்து ஒரு ½ லெமன் வந்து தோலோடு போட்டு நல்லா வந்து ஜூஸ் மாதிரி போட்டு அதை ஃபில்டர் பண்ணி அதை ரெகுலராக ஒரு 15 டேஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரெகுலராக ஒரு 3 months எடுத்துகிட்டு வரும்போது அந்த இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் ரெண்டுமே நல்லா நார்மலாக ஆரம்பிக்கும். சினை முட்டையோட வளர்ச்சியுமே நார்மலாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ரெகுலராக பண்ணும்போது உணவில் அடிக்கடி வந்து கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். ஜங்க் ஃபுட்ஸை வந்து முற்றிலுமாக அவாய்ட் பண்ணிக்கணும். பால் பொருட்கள் முற்றிலுமாக அவாய்ட் பண்ணிக்கணும். மில்க் சாக்லேட் கூட எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மில்க் ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த சினை முட்டையோட வளர்ச்சி அதிகமாக ஆரம்பிக்கும். அதோடு சேர்ந்து சினைப்பை நீர்க்கட்டிகள் இருந்தது அப்படின்னாலும் அதுவுமே கரைய ஆரம்பிக்கும். இது மாதிரி கரெக்டாக ஒரு 3 months வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடி வயிற்று பகுதிகளுக்கு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வேலைகள் வந்து கொடுத்துட்டு வரணும். கீழே குனிஞ்சு நிமிர்ந்து பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் பண்ணிட்டு வரலாம். இல்லைனா தோப்பு கரணம் வந்து போட்டுட்டு வரலாம். உங்களுக்கு அடி வயிறு வந்து மடங்கி நிமிர்ற மாதிரியான எக்ஸசைசஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகப்படுத்திட்டே வரணும். ஃபஸ்ட்டு ஒரு 5 பண்ணுறீங்க அப்படின்னா போக போக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்து 30-40 வரைக்கும் பண்ணலாம். பிரமிட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திட்டே வந்து மறுபடியும் வந்து ஸ்லோப் மாதிரி குறையணும். ஃபஸ்ட்டு 15 டேஸ் அதிகப்படுத்திட்டே வரணும். ஒரு 30 வரைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பீரியட்ஸ் வரும்போது ஒரு 5ல் வந்து நிப்பாட்டணும். இந்த மாதிரி பிரமிட் எக்ஸசைஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது அப்நார்மலாக இருக்கக்கூடிய அந்த பீரியட்ஸ் 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் தள்ளி வரக்கூடிய பீரியட்ஸ் எல்லாம் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி சினை முட்டையோட வளர்ச்சியும் நார்மலாக உங்களுக்கு மெச்சூர் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 3 months இதை ஃபாலோ பண்ணும்போது கரெக்டாக பீரியட்ஸ் மாதம் வர ஆரம்பிக்கும். கரெக்டாக ஒரு 1 yearலே உங்களுக்கு ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே உருவாகும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? சந்தியா மேம் என் பேர். ஓகேம்மா, எந்த ஊர்லேருந்து? நாகர்கோயிலேருந்து பேசுகிறேன் மேம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? மேம் எனக்கு தான் மேம் வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது மேம். இப்போ ஒரு 6 மாசமா. என்ன வயதுமா உங்களுக்கு? மேம் 18 ஆகுது மேம். சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். என் பேர் சந்தியா மேம். சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு ஒரு 18 வயசு ஆகுது மேம். எனக்கு வெள்ளைப்படுதல் அதிகமாக இப்போ ஒரு 6 மாசமா இருக்கு மேம். சரிம்மா, பீரியட்ஸ்லாம் நார்மலாக இருக்காம்மா? பீரியட்ஸ்லாம் நார்மலாக தான் மேம் இருக்கு. சரி, அரிப்பு ஏதாவது இருக்குங்களா? ஆமாம் மேம், அரிப்பு எடுக்குது மேம். வெயிட் கம்மி ஆகிட்டே போகிறீங்களா? ஆமாம் மேம், வெயிட் அதிகமாகுது, கொஞ்ச நாள் டிக்ரீஸ் ஆகிடுது. அதனால ஒன்றும் முடியல மேம். வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது ஒரு 6 மாதம். சரிம்மா, இது நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. பாடி ஹீட்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு அந்த மூளைச்சூடுன்னு சொல்லுவோம்ல, உடம்பு ஹீட் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா தான் இந்த மாதிரி தொடர்ந்து வெள்ளைப்படுதல் இருந்துகிட்டே இருக்கும். இல்லைனா பீரியட்ஸுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா கொஞ்சம் வெள்ளைப்படுதல் இருக்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான். தொடர்ச்சியாக உங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருந்துகிட்டே இருக்குது, அடி வயிறு வலி இருக்குது, இல்லை வெயிட் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு கவனம் செலுத்தி பார்க்கணும். வருஷக்கணக்காக வந்து இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் வச்சுட்டே இருக்கிறது
அப்படின்றது ரொம்பவே தவறான விஷயம். உள்ள வெள்ளைப்படுதல் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கர்ப்பப்பை வாயில் வந்து புண்ணு இருக்கலாம், இல்லை வந்து உள்ளே வந்து கர்ப்பப்பை உள்ளே வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி தொடர்ச்சியான வெள்ளைப்படுதல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். கலரில் சேஞ்சஸ் ஆகுதான்றதை பார்த்துக்கோங்க. அரிப்பு எதுவும் இல்லை, அடிவயிறில் வலி எதுவும் இல்லை அப்படின்னா உடம்பு ஹீட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்காக வாரம் 2 முறை தலைக்கு ஆயில் வச்சு குளிச்சுட்டு வாங்க. கால் பாதத்துலேருந்து தலை வரைக்கும் கீழேருந்து மேலே வைக்கணும். அப்போ தான் உங்களோட பாடி ஹீட் நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வெள்ளை பூசணிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை பூசணிக்காயோட ஜூஸ் வந்து உங்களுக்கு பாடி ஹீட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கர்ப்பப்பையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஆக்ஷன் இந்த வெள்ளை பூசணிக்காவுக்கு இருக்குது. அப்போது இதை ரெகுலராக நீங்கள் ஒரு 48 டேஸ் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அது சரியாயிடும், பாடி ஹீட்டும் நார்மலாகும், உங்களுக்கு டபுள் எஃபெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனையுமே 2 நாள் 3 நாளே நல்லா கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தண்ணி நிறைய குடிங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி நிறைய குடிக்கிறீங்களோ, இன்டேக் நிறைய இருக்கோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பாடி ஹீட்டும் குறைய ஆரம்பிக்கும். தண்ணி பத்தலை, நம்ம உடம்புல டீஹைட்ரேஷன் இருக்குது அப்படின்னாலும் ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாகும். அதே மாதிரி ஃபுட்டுமே நீங்கள் நிறைய வந்து சாலிடாக நிறைய எடுத்துக்காமல் நல்ல வாட்டர் கண்டென்ட் இருக்க மாதிரியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் சீக்கிரமாக சரியாகும். நீங்கள் 6 மாதமாக வந்து இவ்வளோ நாள்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் சீக்கிரமாக அதுக்கான முறையான சிகிச்சைகள் எடுத்து சீக்கிரமாக சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வரைக்கும் ஆகாமல் முன்னாடியே வந்து சரி பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு நம்ம உள் மருந்துகளோடு சேர்ந்து வெளிப்பக்கமாக வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பவுடருமே கொடுக்குறோம். இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நாள்பட்ட வெள்ளைப்படுதல் இன்ஃபெக்ஷனோடு இருந்தாலும் சரி, இல்லை கர்ப்பப்பை வாயில் ஏதாவது புண்ணு புற்று இந்த மாதிரி இருந்தாலும் அதற்கான சிகிச்சையோடு சேர்ந்து வெள்ளைப்படுதலுக்கான மருந்துகள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக 3 மாதத்துக்குள்ளே அது நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் லைஃப் லாங் உங்களுக்கு வெள்ளைப்படுதல் வராமலும் பார்த்துக்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பிருந்தா. எந்த ஊர்லேருந்துமா? அம்மா எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? பிருந்தா இருந்து பேசுறேன் மேம். ஓகே, சரியாக கேட்கலம்மா. ஸ்பீக்கரில் போட்டிருக்கீங்களா? ஸ்பீக்கரில் இருந்தால் கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஃபோனில் பேசுங்கம்மா. இல்ல மேம், ஸ்பீக்கர்ல இல்ல மேம். ஓகே, எந்த ஊருமா? திருநெல்வேலி மேம். யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? 32 மேம். அம்மா வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் மேம். எனக்கு 32 வயசு ஆகுது. ம் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் வந்துச்சு. சரிம்மா. அது வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல கேட்கும்போது சின்ன சின்ன கட்டிகள் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா. 15 நாள் ப்ளீடிங் ஆகும் மேம். ரொம்ப பெயினா இருக்கும். மெடிசன் எடுத்துக்கிட்டா சரியாது. 1 மாசம் இருக்கு, அப்புறம் திருப்பி அப்படியே வருது. என்னன்னு கேட்டா ஏதோ கட்டிகள், ஃபைப்ராய்ட் கட்டிகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, என்ன சைஸ் சொன்னாங்களாமா? என்ன மேம்? என்ன சைஸ் சொன்னாங்களா? ரொம்ப மைன்யூட்டா நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரிம்மா. சரி, இது ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லைம்மா. சின்ன சின்னதாக கட்டிகள் வர்றது வந்து நீங்கள் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறத குறைச்சிக்கணும். கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் முதல்ல வந்து குறைச்சிக்கோங்க. இப்போதைக்கு ஆடாத்தொடை இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய இலைகள் மட்டும் எடுத்து நீங்கள் நல்லா ப்ளீடிங் ரொம்ப சிவியராக ப்ளீட் ஆகும்போது 15 டேஸ் ப்ளீட் ஆகுதுன்னு சொல்கிறீங்களா, அந்த 15 டேஸுமே இந்த ஆடாத்தோட இலை கற்கம் வந்து எடுத்துக்கணும். கற்கம் அப்படின்னா வெறும் இலைகள் மட்டும் நல்லா அரைச்சிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு இல்லை ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு ஒரு உருண்டை மாதிரி எடுத்துகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வந்து மோர்லேயோ இல்லை ஹாட் வாட்டர்லேயோ ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. அந்த 15 டேஸ் ரொம்ப ப்ளீட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ப்ளீடிங் குறைய ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து உள்ளே இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டுமே நல்லாவே கரைய ஆரம்பிக்கும். உணவுகளையும் மாற்றம் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் மருந்துமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த மல்டிபிள் ஃபைப்ராய்ட் சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னாலுமே அதை நல்லா கரைஞ்சி வெளியில் கொண்டு வந்துடும். இது சரி பண்ணுறதுக்கு மூலிகை மருந்துகளுமே நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். திருநெல்வேலியிலே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை கிளை இருக்குது. நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் 3 மாதத்தில் கரைஞ்சி வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் ஹெவி ப்ளீடிங்கும் இருக்காது. உங்களுக்கு நார்மலான ஒரு பீரியட்ஸ் 28 டேஸ்லேருந்து 32 டேஸ்க்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேம் என்னோட பேர் காயத்ரி. எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்கம்மா? அரக்கோணத்துலேருந்து கால் பண்ணியிருக்கேன் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயது என்னம்மா? என்னோட வயது 32 மேம். சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம். குட் மார்னிங் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு கல்யாணம் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. என்னோட ஏஎம்ஹெச் லெவல் வந்து 0.8ன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. ஸோ எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். நான் என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க மேம். எவ்வளோ நாளாக மேரேஜ் ஆயிடுச்சுமா உங்களுக்கு? மேம் 2 இயர்ஸ் ஆகுது மேம். ஓகே, பீரியட்ஸ் நார்மலாக இருக்கா உங்களுக்கு?
பீரியட்ஸ் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு பீரியட்ஸ் முடிஞ்சிட்டு ஆனாலும் ஸ்பாட்டிங் வந்துட்டு இருக்கோம் மேம் ஒரு 4 நாள். நான் கைனகாலஜிஸ்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன். அப்போ டேப்லெட் கொடுத்து சரியாயிடுச்சு. சரிம்மா. இப்போ வந்து எனக்கு இந்த எக்கு எல்லாம் செக் பண்ணும்போது பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் சொன்னாங்க மேம். சரி, ஓகேம்மா. நான் சொல்கிற மாதிரி உணவுகள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உணவில் வந்து நிறைய B12 இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய எடுத்துக்கணும். B12னா உங்களுக்கு பச்சை கலரில் இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களில் நிறைய B12 இருக்கும். இது வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். முளைக்கட்டின பயிர் வச்சுக்கிறீங்க இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரெகுலராக வீக்லி ஒரு 3 days 4 days அது வந்து எடுத்துக்கணும். குறிப்பாக வந்து அந்த பச்சை பயிர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து முளைக்கட்டி வச்சு நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ரொம்ப எக்கச்சக்கமாக B12 இருக்குது. இது ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது 2 months 3 monthsலேயே உங்களுடைய லெவல் அந்த AMH லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நான் சொல்கிற மாதிரி ஒரு ஜூஸ் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அதை ரெகுலராக ஒரு 15 daysக்கு வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு கற்றாழை கிடச்சிது அப்படின்னா அது உள்ளே இருக்கக்கூடிய மடல் மட்டும் எடுத்துக்கோங்க. இதோட தனியாவோட விதை இருக்கும், அந்த தனியா விதைன்னு சொல்லுவோம்னா கொத்தமல்லி விதைகள். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ் லீஃபாக கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இதோட ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு துண்டு வந்து அந்த தோலோடு சேர்ந்த லெமன், ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இதை ரெகுலராகவே நீங்கள் ஆஃப்டர் ஃபுட்டு, மார்னிங் ஆஃப்டர் ஃபுட்டுக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா இது ஒரு 15 to 20 ml அளவுக்கு எடுத்துகிட்டு வாங்க. ரெகுலராக அதை எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட AMH லெவலும் அதிகமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த சினை மூட்டையோட வளர்ச்சியும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டாக வந்து இதை 14th day பீரியட்ஸ் வந்ததுலேருந்து 14th dayலேருந்து 25th day வரைக்கும் அதை ரெகுலராக வந்து எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஃபுட்லேயும் நீங்கள் நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும்போது சினை மூட்டையோட வளர்ச்சி அதிகமாக ஆரம்பிக்கும். ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கான சான்ஸுமே அதிகமாகிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என்னோட பேர் தீபா, நாகர்கோயிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? என்னோட அம்மாக்காக கேட்கணும். அம்மாவோட வயது என்னம்மா? 45 வயசு ஆகுது. சரிப்பா, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. என்னோட அம்மாவுக்கு 45 வயசு ஆகுது. அவங்களுக்கு வந்து இப்போ 1 வருஷமாவே மூட்டுக்கு வலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா மூட்டுலேயும் வலி இருக்கா? முழங்கால மட்டும் இருக்கா? ஷோல்டர் ஜாயிண்ட்ஸ்லயும் வலி இருக்குன்னு சொன்னாங்க. கால் மூட்டு, கை மூட்டு எல்லாமே பெயின் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா. இப்போ 2 மாசமா வீக்கமும் வந்துருச்சு. கால்ல மூட்டுலாம் பயங்கரமா வீக்கம் இருக்கு. வீக்கம் குறையவே மாட்டேங்குது. சரிம்மா. நடக்கிறாங்களா? நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவங்க கொஞ்சம் தொலைவு நடந்தாவே முடியல, ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் வீக்கமும் குறையவே இல்லை, வலியும் குறையல. சரிம்மா, இது பயப்பட வேண்டாம். நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் வந்து அப்போதைக்கு வலியை தான் குறைக்கும், வீக்கத்தெல்லாம் குறைக்காது. வலியை வந்து டெம்பரவரியாக உங்களுக்கு அந்த இடத்த மறத்து போக செஞ்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய வலியை வந்து மறக்கிற மாதிரியான ஒரு வலி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 day ஒரு 24 hours அப்புறமா திருப்பியும் வலி வரதான் செய்யும். உள்ளே இருக்கக்கூடிய நீர் வந்து உள்ளே தான் இருக்கும். நீரை கம்ப்ளீட்டாக வெளியில் எடுக்கிறதுக்கு நம்ம மூலிகை மருந்துகள் தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். பெயின் கில்லர், நீங்கள் எடுக்கக்கூடிய பெயின் கில்லர், ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடலாம். வலி வந்து இதுக்கப்புறம் வீக்கமும் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும். நம்மளுடைய RJR ஹாஸ்பிட்டலில் பஞ்சகர்மா சிகிச்சை, குறிப்பாக மூட்டு எலும்பு தேய்மானத்துக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். எலும்பு தேய்மானத்துக்கு ஜானுவஸ்தி அப்படின்ற ஒரு சிகிச்சை கொடுக்குறோம். நேரில் வந்து எடுத்துக்கோங்க. டி நகர் ஹபீபுல்லா ரோடில் நம்மளுடைய RJR ஹாஸ்பிட்டல் இருக்குது. நீங்கள் நேரில் அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க. மூட்டு எலும்பு தேய்மானத்துக்கு ஒரு 10 days இந்த மூலிகை சிகிச்சை, இந்த பஞ்சகர்மா சிகிச்சை எடுக்கும்போது 10th dayலாம் அவங்க நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்வெல்லிங்லாம் ஒரு 2 day, 2nd day 3rd dayலாம் உங்களுக்கு ஸ்வெல்லிங் நல்லா வத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பெயினே உங்களுக்கு லைஃப் லாங் வராது. நேரில் கூட்டிகிட்டு வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர்? என்னோட பேர் லக்ஷ்மணன். எந்த ஊர்லேருந்து? கோவில்பட்டிலேருந்து பேசுகிறேன். ஓகே சார், யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக கேட்கணும். உங்கள் வயது? 37. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள், என்ன தொந்தரவு? எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 வருஷமாவே சளி தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருந்தது டாக்டர். டேப்லெட் வாங்கி போட்டுட்டு இருந்தேன், போட்டா 2 நாள் சரியாயிரும். சரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண் புருவங்கள், அந்த நெத்தி, அப்புறமா அந்த தாடை, மூக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. தும்பல் வந்துட்டே இருக்கு, சிவப்பா இருக்கு, அந்த முகத்தை பார்க்கும்போது ரெட்டா இருக்கு, தண்ணி ஒழுகிட்டே இருக்கு. இதுக்கு டாக்டர் போய் பார்த்தோம். டாக்டர் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைரோமீட்டர் அந்த மாதிரிலாம் வச்சு செக் பண்ணி பார்த்தாரு. பார்த்துட்டு இது சைனஸ் பிரச்சனை, நான் மெடிசன் கொடுக்குறேன், அப்புறமா ஆவி பிடிக்கிற மாதிரி டேப்லெட் கொடுக்குறேன், சாப்பிட்டு சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சரி, ஓகே. ஆனா எடுத்துமே குறையவே இல்லை, அப்படியே இருந்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 month அப்படியே இருக்கு டாக்டர், குறையவே இல்லை.
இது பயப்பட வேண்டாம். சைனசைட்டிஸ் தான். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு 2 வருஷமாக நீங்கள் இதை வச்சுட்டே இருந்திருக்கீங்க. 2 வருஷமாக மூக்கில் நீர் வடிஞ்சிட்டே இருக்கும், தலைவலி, தலைபாரம். இதை ரெகுலராக நீங்கள் இதை வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் உள்ள நிறைய நீர் தேங்க ஆரம்பிச்சிரும். அந்த மூக்கில் உள்ளே வந்து சதை வளர்ச்சி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அந்த ரெட்னஸ் தொடும்போது அந்த ஃபேஸ் பஃபினஸ் வந்து இருக்கும். தொடும்போது தொடுற வலி, அந்த டெண்டர்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். இதை நீங்கள் பயப்பட வேண்டாம், அது சரி பண்ணிடலாம். நிறைய மூலிகை மருந்துகள், கஷாயங்கள்லாம் இருக்குது. இப்போதைக்கு தும்பை அப்படின்னு ஒரு செடி வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெளியில் வந்து ஒயிட் கலரில் ஒரு பூ இருக்கும், சின்ன சின்ன இதெல்லாம் ஒரே ஒரு இதழ் வச்சு இருக்கும். அந்த தும்பை செடி மட்டும் நீங்கள் வந்து அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் அதோட பவுடரே நீங்கள் வாங்கிக்கலாம். தும்பை செடியோட சம்மூலம் பவுடர் அப்படின்னு இருக்கும். ஃபுல் செடியுமே அதோட வேர், அதோட பூ எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிடச்சிது அப்படின்னா நல்லா ஒரு இடிச்சிட்டு ஒரே ஒரு செடி மட்டும் எடுத்து அதை நல்லா கஷாயம் மாதிரி போட்டு ஒரு 2 டம்ளர் வாட்டர் ஊற்றி ஒரு 50 ml வற்ற வச்சுக்கோங்க. இது டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. தொடர்ந்து ஒரு 20 days குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சைனசைட்டிஸ்னால உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீரெல்லாம் நல்லா வற்ற ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து வேது பிடிச்சிட்டு வரதும் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டீம், ஃபேஷியல் ஸ்டீம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம் சைனசைட்டிஸை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து நொச்சி இலை போட்டு பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் வேப்ப இலை, கல் உப்பு இது மட்டும் கூட நீங்கள் பாயில் பண்ணி நல்லா வாட்டர் பாயில் பண்ணி அந்த தண்ணி வச்சு வேது பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீர் நல்லா வற்ற ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் சைனசைட்டிஸ், நாள்பட்ட சைனசைட்டிஸ் தொந்தரவுகளுக்கு மூக்கில் சதை வளர்ச்சி வரைக்கும் வந்துட்டு நேசல் செப்டல் டீவியேஷன்லாம் வந்த பேஷண்ட்டுக்கெலாம் நம்ம வந்து மூலிகை மருந்துகள் கொடுத்து நல்லா பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு 2 வருஷமாக இருந்திருக்கு, இப்போது மைல்டாக ஆரம்பிச்சிருக்கு ப்ராப்ளம் அப்படின்னா இப்போலேருந்து நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் 15 daysலேருந்து 1 monthக்குள்ளே அதை ஃபுல்லாகவே க்யூர் பண்ணிடலாம். நீங்கள் நேரில் போய் சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக இதற்கான முழு பலன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சரண்யா மேம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? கும்பகோணம். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேம். உங்கள் வயதுமா? என் வயது 28. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். ஹலோ மேம், என் பேர் சரண்யா மேம். தலையில வெள்ளை வெள்ளையா பட்டை பட்டையா வந்துட்டே இருக்கு. சரிம்மா. தோல் உரியுதாம்மா? புரியல மேம். தோல் உதிர்ந்து கீழே விழுதா? இல்ல இல்ல, பொடுகு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா பட்டை பட்டையா வருது. சீவுனா சீப்புலையும் வருது. ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், 1 month சரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி வருது மேம். எவ்வளோ நாளாக இருக்குமா அந்த தொந்தரவு? 2 month கிட்ட இருக்கு. சரிம்மா, சரி. இது வேறு ஒன்றும் கிடையாது. பொடுகு இந்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு சீப்பில் பெரிய பெரிய பட்டப்பட்ட தோலாக வருது அப்படின்னா இது ஸ்கேல்ப் சோரியாசிஸ் தான். பொடுகு அப்படின்றது உங்களுக்கு பொடி மாதிரி கொட்டும். சின்ன சின்னதாக வந்து தூள் மாதிரி உங்களுக்கு அந்த ஷோல்டரில், முடியில் மேலெல்லாம் வந்து பொடி பொடியாக ஒட்டியிருக்கும். இந்த மாதிரி பட்டையாக வருது அப்படின்னா கண்டிப்பாக அது ஸ்கேல்ப் சோரியாசிஸாக இருக்கும். அது இந்த பனிக்காலம், மழைக்காலங்களில் ரொம்பவே ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். நான் சொல்கிற மாதிரி ஒரு பொருள் வந்து நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். வேப்பம் பட்டை இருக்குது பார்த்தீங்களா? வேப்ப மரத்தோட வெளியே இருக்கக்கூட அந்த பட்டையை வந்து எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு கஷாயம் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெகுலராக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஒரு 3-4 டேஸ்க்கு, வாரத்தில் ஒரு 3-4 டேஸ்க்கு இந்த தண்ணி வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரணும். இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெள்ளை மிளகு அப்படின்னு ஒரு பொருள் வந்து கிடைக்கும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள். அதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை தயிரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஹேர் பேக் மாதிரி போட்டுக்கணும். இதை வந்து வீக்லி ட்வைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வரும்போது அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் உதிர்றது, ட்ரைனஸ் இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அப்படி கண்டிப்பாக பொடுகு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரே வாரத்தில் நார்மல் ஆகிடும். ஸ்கேல்ப் சோரியாசிஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உள் மருந்துகளோடு சேர்ந்து அந்த சிகிச்சை வந்து எடுத்துக்கணும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ஸ்கேல்ப் சோரியாசிஸ்க்கு நிரந்தரமான தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். உங்களுக்கு உள் மருந்துகளோடு சேர்ந்து வெளிப்பக்கமாக தலையில் தடவுறதுக்கு ஒரு ஆயிலோடு சேர்ந்து ஷாம்புவுமே கொடுப்பாங்க. இதை நீங்கள் ரெகுலராக ஒரு 3 months யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஸ்கேல்ப் சோரியாசிஸ் உடம்புலையுமே பரவாமல் கண்ணிமையில், புருவத்தில் கூட இறங்கி கழுத்து பகுதி, மார்பு பகுதியில் இந்த மாதிரி இறங்கும். உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக கூட பரவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதுக்கு முன்னாடியே இந்த மருந்துகள் எடுத்து முழுமையாக சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடம்புல பரவாமல் அதுக்கு முன்னாடியே தடுத்துக்கலாம். அது நிரந்தரமாக சரி பண்ணக்கூடியது. பயப்பட வேண்டாம், நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் நிர்மலா. எந்த ஊர்லேருந்துமா? ஓகர்ல இருந்து பேசுறோம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயதுமா? என் வயசு 30. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். எனக்கு ஒரு 2 வருஷமா வந்து கையில எல்லாம் வந்து விரல்ல எல்லாம் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி பேச்சஸ் மாதிரி இருந்துச்சு. சரிம்மா. அதுக்கப்புறம் இப்போ வந்து சொரிய வந்து கையோட முட்டி ஃபுல்லா வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து முதுகெல்லாம் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு.
அதுக்கப்புறம் சொரிஞ்சு வந்து சரி அதிகமாகுதே இன்னும் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்கின் ப்ராப்ளம் தான், அதுக்காக மெடிசனு டேப்லெட்டு கொடுக்குறாங்க, ஆயில்மெண்ட்டு கொடுக்குறாங்க, போடுறோம். அப்போ ஏதோ மறையிற மாதிரி இருக்கு, திருப்பி ஆனா வந்துட்டே இருக்கு. சரிம்மா, சரி, இது பயப்பட வேண்டாம். கையில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, அந்த பட்டையாக உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக பரவுது அப்படின்னா அது சோரியாசிஸ் தான். இப்போது அந்த மழைக்காலம் அந்த பனிக்காலம் வர்றதுனால உங்களுக்கு ஸ்கின் ட்ரைனஸ் பெருசாக வந்து சோரியாசிஸாக மாறிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு உடம்புல பரவுற மாதிரி இருக்கும். காயின் ஷேப்பில் சின்ன சின்ன பேச்சஸாக மாறுது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு முதல்ல வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக பரவாமல் பார்த்துக்கலாம். உணவில் இப்போதைக்கு சீ ஃபுட் சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பயறு வகைகளில் மொச்சை, காராமணி இது ரெண்டுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உணவுகளில் மாற்றம் கொடுத்துட்டு ஜங்க் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்காமல் ஆவியில் வேக வச்ச மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க. நிறைய மைதா கலந்த உணவு, அதுக்கப்புறமா வந்து சீஸ் நிறைய கலந்த மாதிரி இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து முற்றிலுமாக தவிர்த்துக்கணும். நான் சொல்கிற மாதிரி ஃபுட்டில் இந்த மாதிரி சேஞ்சஸ் கொடுத்துட்டு மருந்து வந்து நீங்கள் ரெகுலராக வந்து எடுத்துகிட்டு வரணும். இப்போதைக்கு வந்து அருகம்புல் வந்து ரெகுலராக ஜூஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 21 டேஸ்க்கு கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் வந்து நல்லா அந்த அருகம்புல் சாறு நல்லா அரைச்சிட்டு ஒரு 50 ml அளவுக்கு அருகம்புல் சாறு, அதில் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள், ஒரு பிஞ்சு மிளகுத்தூள், இதை வந்து கலந்துட்டு இது ரெகுலராக ஒரு 21 டேஸ் எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுடைய ரத்தம் நல்லா சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு டீடாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேற மாதிரி இருக்கும். மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில் போயிடுச்சு அப்படின்னாலே ஸ்கின் ப்ராப்ளம் பாதிக்கு பாதி அதிலே வந்து க்யூர் ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ளே சாப்பிடக்கூடிய மருந்துகள் ரொம்பவே முக்கியம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் நாள்பட்ட சோரியாசிஸ்க்கு கூட நிரந்தரமான தீர்வு கொடுத்துட்ருக்கோம். மூலிகை மருந்துகள் காலையில் ஒரு 10 ml, நைட்டு ஒரு 10 ml எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரே வாரத்தில் உங்களுக்கு அரிப்பையெல்லாம் நல்லா க்யூர் ஆகிடும். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 3 months எடுத்துகிட்டு வரும்போது ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கலர் சேஞ்சஸ் நல்லா மாற ஆரம்பித்து உங்களுடைய நார்மல் ஸ்கின் டோனுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் லைஃப்லாம் உங்களுக்கு சோரியாசிஸ் நோயே வராது. நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் என்னோட பேர் லலிதா மேம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் சேலம்ல இருந்து பேசுறேன் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? மேம் எங்க தாத்தாக்காக தான் மேம் கேட்கணும். என்ன வயதுமா தாத்தாக்கு? தாத்தாக்கு 65 வயசு ஆகுது மேம். உங்கள் கேள்வி டாக்டர் கிட்ட கேளுங்க. ஓகே மேம். அம்மா வணக்கம். மேம் எங்க தாத்தாக்கு வந்து 65 வயசு ஆகுது மேம். சரிம்மா. அவருக்கு இரும்பல், கோல்டு அதிகமா இருக்கு மேம். ரொம்ப மூச்சு வாங்கல் ரொம்ப அதிகமா இருக்கு மேம். சரிம்மா. அவருக்கு ஆஸ்மான்னு சொன்னாங்க மேம். அதுக்காக டேப்லெட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னுமா உங்களுக்கு மூச்சு வாங்கல் அதிகமா இருக்கு மேம். சரிம்மா. இப்போ மழை காலத்தில் மட்டும்தான் அதிகமாக இருக்கா இல்லை எப்போவுமே அவருக்கு மூச்சு வாங்கல் இருந்துகிட்டே இருக்கா? இல்ல மேம், எப்பவுமே இருக்கு மேம். மழை டைம்ல இன்னும் அதிகமா இருக்கு மேம். அந்த காத்துல கூட வெளியில போக முடியல மேம். சரி, இது பயப்பட வேண்டாம். இது வீசிங், அந்த ஆஸ்துமா தொந்தரவு தான். இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நம்ம மூலிகை மருந்துகளே இதுவுமே சரி பண்ணக்கூடியது தான். ரொம்ப வருஷமாக 10 வருஷம் 15 வருஷமாக ஆஸ்துமாவால் கஷ்டப்பட்டவங்க, தாத்தாவோட ரொம்ப ஏஜ் அதிகமாக இருந்தவங்களுக்குலாம் நம்ம வந்து மூலிகை கஷாயங்கள் கொடுத்தே நம்ம சரி பண்ணியிருக்கோம். எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது பாதிக்கு மேலே லங்ஸே அரிச்சிருச்சு, பாதிக்கு மேலே லங்ஸே வேலையே செய்யலை அப்படின்ற ஒரு கண்டிஷனில் கை நிறைய ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் போட்டுட்டு நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அவங்களுக்குலாம் நம்ம மூலிகை மருந்துகள் கொடுத்து அதோடு சேர்ந்து நசியம் அப்படின்ற ஒரு சிகிச்சையும் கொடுத்தோம் அவங்களுக்கு. தொடர்ந்து அது ஒரு 10 நாள் அந்த நசிய சிகிச்சையோடு சேர்ந்த உள் மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. 2 மாதம் தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வீசிங்கே வரல, பஃப் இன்ஹேலர் எதுவும் எடுத்துக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ்களும் எடுத்துக்கல அவங்க. இப்போது 5-6 வருஷமாக அவங்க அந்த வீசிங் தொந்தரவுகள் இல்லாமல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்காங்க. அதனால் நீங்கள் தாத்தாவை நேரில் கூட்டிகிட்டு வாங்க. டி நகர் ஹபிபுல்லா ரோடில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நீங்கள் ஒரு 5 டேஸ்லேருந்து 15 டேஸ் நீங்கள் தாத்தாவை ஸ்டே பண்ண வச்சு அந்த நசிய சிகிச்சையை அதோடு சேர்ந்து பஞ்சகர்மா சிகிச்சை எடுத்துகிட்டு வரும்போது வீசிங் உங்களுக்கு அதிலே வந்து சரியாயிடும். அந்த 15 டேஸ்லேயே உங்களுக்கு அந்த வீசிங் முழுமையாக சரியாயிடும். மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 3 months உள் மருந்துகள் எடுத்துக்கிட்டாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் லைஃப் லாங் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம். வீசிங் தொந்தரவுகள் வராமலே இருந்துக்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் என் பேர் காயத்ரி. எந்த ஊர்லேருந்துமா? காரைக்குடியில இருந்து பேசுறேன் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எங்க பாட்டிக்காக மேம். என்ன வயதுமா? 70 வயசு ஆகுது மேம். சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. மேம் எங்க பாட்டிக்கு ஒரு 5 இயர்ஸா மூட்டு வலி இருக்கு மேம். சரிம்மா. அதுக்கு வந்து நாங்க பக்கத்துல இருக்க டாக்டருக்குலாம் பார்த்தோம். டேப்லெட் எடுக்கும் போது வலிலாம் இல்ல மேம் கொஞ்சம். சரிம்மா. அப்புறமா ரொம்ப பெயினா இருக்கவே வந்து திருப்பி பார்க்கும் போது மூட்டு தேய்மான்னு சொன்னாங்க. சரி. அதுக்கு அப்பப்போ வந்து டேப்லெட் எடுக்கும் போது பெயின் இருக்க மாட்டேது மேம். அப்படி ரொம்ப பெயினா இருக்கும் போது வந்து அவங்க இன்ஜெக்ஷன் பண்றாங்க. பண்ணாங்கன்னா அந்த நேரத்துக்கு இழுக்க மாட்டேது மேம். பெயின் கொஞ்சம் நேரத்துக்கு ரொம்ப தூரம் தான் நடக்க முடியல அவங்களால இதனால. சரிம்மா. எவ்வளோ வருஷமா அந்த பெயினோட இருக்காங்க?
5 இயர்ஸா இருக்காங்கம்மா. சரிம்மா, இது மூட்டு எலும்பு தேய்மானம் தான், வேற ஒன்றும் கிடையாது. 50 வயது 60 வயதுக்கு மேலேயே அவங்களுக்கு வந்து எலும்புகளில் வந்து தேய்மானம் ஏற்படும். அதாவது எல்லா எலும்புகள்லையுமே தேய்மானம் இருக்கும். குறிப்பாக வந்து நம்ம எந்த எலும்பு அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த எலும்பில் தேய்மானம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே தெரிய ஆரம்பிக்கும். நம்ம நடக்கும்போது கால் முட்டி தான் நம்மளுடைய ஃபுல் பாடி வெயிட்டையும் தாங்குது. அப்போது நடக்கிறம்போது அந்த எலும்பில் சவுண்ட் வருது, வலி இருக்கிறது, அதெல்லாம் தேய்மானத்தோட அறிகுறி தான். இது நிரந்தரமாக நம்ம மூலிகை மருந்துகளோடு சேர்ந்து வெளிப்பக்க சிகிச்சைகளே நம்ம வந்து சரி பண்ணிடலாம். மூட்டு எலும்பு தேய்மானத்துக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து வெளிப்பக்கமாக ஒரு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு வரலாம். உங்களுக்கு ஆலிவ் ஆயில் கிடச்சிது அப்படின்னா ஆலிவ் ஆயிலில் வந்து வாத நாராயணன் இலை வந்து கிடைக்கும். இதை வந்து நல்லா ஆலிவ் ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த இலையை வச்சு நீங்கள் மூட்டு மேலே வந்து கட்டு போடணும். நல்லா ஒரு டைட்டாக ஒரு ரேப் பண்ணி கட்டு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ்க்கு வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கல் உப்பை வறுத்து அது மேலே வந்து ஒத்தனம் கொடுக்கணும். கல் உப்பை வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் கட்டிட்டு ஒரு முடிச்சு மாதிரி மேலே வந்து கிளி மாதிரி கட்டி அதை மேலே வந்து ஒரு ஒத்தரை மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய நீரெல்லாம் நல்லா வற்ற ஆரம்பிக்கும். அதோடு சேர்ந்து அந்த தேய்மானம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது நான் சொல்கிறது வந்து ஒரு தற்காலிகமான தீர்வு தான். இப்போதைக்கு வலி குறையிறதுக்கு வீக்லி 2 நாள் வந்து இதை பண்ணிக்கலாம். இதோடு சேர்ந்து கண்டிப்பாக உள் மருந்துகள் வெளிப்பக்கமாக பண்ணக்கூடிய பஞ்சகர்மா சிகிச்சை கண்டிப்பாக எடுத்துக்கணும். நேரில் வந்து கூட்டிகிட்டு வாங்க பாட்டியை. பஞ்சகர்மா சிகிச்சை ஒரு 10 நாளாவது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அந்த மூட்டில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். நடக்கும்போது இருக்கக்கூடிய வலியெல்லாம் ஒரே வாரத்தில் உங்களுக்கு சரியாயிடும். வீக்கம் எல்லாம் ஒரு 2 நாளில் குறைஞ்சிட்டு வீக்கம் குறைஞ்சாலே வலிகளும் குறைய ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து ஒரு வாரம் சிகிச்சையிலே அவங்க நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மூட்டு எலும்பு தேய்மானம், அந்த நடக்கும்போது இருக்கக்கூடிய வலி அதெல்லாம் எதுவுமே வராது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம். டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, ஃபோனில் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்கம்மா, நீங்கள் தான் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ அம்மா, நீங்கள் பேசுறது கேட்குது, உங்கள் பேர். ஹலோ அம்மா, நீங்கள் பேசுறது கேட்குதுமா, தொடர்ந்து பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. பேத்திக்கு வந்து கேட்குறேன். பேத்திக்கு 17 வயசு ஆகுது. பேசுங்கம்மா. அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கள். 17 வயசு ஆகுது. அவளுக்கு கால் வலின்னு டாக்டர்கிட்ட காமிச்சோம். அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு செரம் ஏஎஸ்ஓ வந்து 1200 இருக்குன்ட்டாங்க. சரிம்மா. அதுக்கு இப்போ வந்து பென்சிலின் பொட்டாசியம் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அது சாப்பிட்டுட்டு இருக்கா. இது உங்க இந்த மருத்துவத்துல இது உண்டா? சரிம்மா, இது சரி பண்ணிக்கலாம். இது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஏஎஸ்ஓ அதிகமாக இருக்கிற ஒரு கண்டிஷன் வந்து முடக்குவாதம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆர்ஏ ஃபேக்டர், ஏஎஸ்ஓ டைட்டர் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்குது, 1000க்கு மேலே அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி. அப்போது முடக்குவாதம் இருந்தது அப்படின்னா தான் எல்லா ஜாயிண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு பெயின் இருக்கும். ஏஎஸ்ஓலாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இது கண்டிப்பாக பஞ்சகர்மா சிகிச்சை உங்களுக்கு பண்ணணும். நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். முடக்குவாதத்துக்கு நம்ம சிறப்பாக கொடுக்கக்கூடிய உள் மருந்துகளும் வந்து ரெகுலராக ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து 4 மந்த்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். ரொம்ப சின்ன ஏஜ் தான். நீங்கள் இப்போவே சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிரந்தரமாக முடக்குவாதம் சரி பண்ணிக்கலாம். லைஃப் லாங் இது வந்து வச்சுட்டே இருக்கணும், லைஃப் லாங் இதுக்கு ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ஒரு 3 மாதம் எடுத்துகிட்டு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் பஞ்சகர்மா சிகிச்சை வந்து எடுத்துக்கணும். மூட்டு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் நல்லா வத்துறதுக்காக நம்ம ஃபுல் பாடிக்கும் பொடிக்கிளி அப்படின்ற ஒரு சிகிச்சை வந்து கொடுப்போம். இந்த சிகிச்சை ஃபுல் பாடிக்கும் கொடுக்கும்போது சின்ன சின்ன ஜாயிண்ட்லேருந்து பெரிய ஜாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய நீரெல்லாம் நல்லா வத்திடும். செகண்ட் டே தேர்ட் டேலாம் பார்த்தீங்கன்னா அந்த நீரெல்லாம் வத்த ஆரம்பிச்சிடும். ஒரு 1 வீக்லேயே அவங்க நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. பெயின் இல்லாத ஒரு நடை வந்து நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு ஃபுல் பாடிக்கும் ஸ்டீமோடு சேர்ந்து வர்ம சிகிச்சை ஒரு 15 டேஸ்க்கு ரெகுலராக வந்து கொடுப்போம். இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு லைஃப் லாங் அந்த முடக்குவாதம் அப்படின்ற பிரச்சனை மறுபடியும் வராது. மூலிகை மருந்துகளும் இதோட சேர்ந்து எடுத்துக்கணும். கண்டிப்பாக வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து டி நகர் ஹபிபுல்லா ரோட்ல நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து அந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் லாங் அவங்களுக்கு முடக்குவாதம் அப்படின்ற பிரச்சனை இல்லாமல் ரொம்பவே சீக்கிரமாக சரி பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? ஹலோ மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து? முகமது, புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறோம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு மேடம் வயசு 42. பேசுங்க. டெஸ்ட் அலர்ஜி மாதிரி இருக்கு மேடம். இந்த தூசியில நம்ம ஏதாச்சும் புழங்கினோம்னா உடனே அலர்ஜி மாதிரி இருமலை கிளப்பிடுது. எவ்வளோ நாளாக இருக்குது இந்த டஸ்ட் அலர்ஜி உங்களுக்கு? டஸ்ட் அலர்ஜி ரொம்ப நாளாக இருக்கு மேடம். ஒரு 4 வருஷமா இருக்கு. இதுக்கு ஏதாவது டேப்லெட் யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை, டேப்லெட்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல மேடம். ஏதாச்சும் நம்ம இந்த வேலை பார்த்து இது பார்த்துக்கிட்டோம்னா இந்த டெஸ்ட் பார்த்துச்சுன்னா உடனே இருமல் கிளப்பி விடுது. இருமல் சளி மாதிரி.
சரிங்க. என்ன ஒர்க் பண்றீங்க? டஸ்ட் நிறைய இருக்கக்கூடிய இடத்துல? ஆமா மேடம், இந்த பழைய ஸ்கிராப் தான் பண்ணிட்டு இருக்கோம். இங்க போய் இந்த மாதிரி தான். சரிங்க. அப்படி டஸ்ட் நிறைய இருக்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மட்டும் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டஸ்ட்டு உள்ளே போகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஈஸ்னோஃபில் கண்டென்ட் ரொம்ப அதிகமாகிடும் உடம்புல. அந்த ரத்தத்தில் வந்து ஈஸ்னோஃபிலியா அப்படின்னு சொல்லுவோம். உடம்புல அந்த ரத்த அணுக்களில் வந்து டஸ்ட்டு அலர்ஜியை வந்து காஸ் பண்ணக்கூடிய அந்த அணுக்கள் ரத்தத்தில் வந்து அது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது ஒரு சின்ன டஸ்ட்டு மூக்கில் போனால் கூட உங்களுக்கு அடுக்கு தும்மல் வரும், மூக்கில் நீர் வடியும். இது சரி பண்ணிடலாம். இது நீங்கள் பயப்பட வேண்டாம். இது நம்ம மூலிகை மருந்துகள்லேயே நம்ம சரி பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் அப்போதைக்கு நீங்கள் போடுற மாத்திரை வந்து ஆன்டி அலர்ஜிக் ட்ரக் தான். நீங்கள் போடும்போது அப்போதைக்கு உங்களுக்கு தும்மல், மூக்கில் நீர் வடிகிறது குறையும். மறுபடியும் 2 நாள் கழிச்சோ இல்லை அடுத்த நாளோ உங்களுக்கு மறுபடியும் அதே தும்மல் வரதான் செய்யும். இதுக்கு நீங்கள் முதல்ல இந்த வேலை பார்க்குற இடத்துல மாஸ்க் யூஸ் பண்ணணும். டஸ்ட்டு நிறைய உள்ளே போகாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி வேது பிடிக்கணும். இந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜிக்கு வந்து ரெகுலராக நீங்கள் காலையில் எழுந்த உடனே நொச்சி இலை போட்டு நீங்கள் வேது பிடிச்சிட்டு வரலாம். வாரத்தில் 2 முறை நொச்சி இலையை வந்து நீங்கள் ஒரு நல்லெண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிக்கணும். இது அப்பளம் பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்து அந்த ஆயில் வச்சு நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு வரணும். இதை மாதிரி நீங்கள் வாரத்தில் 2 நாள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா டஸ்ட் அலர்ஜினால உங்களுக்கு அந்த அடுக்கு தும்மல் வருது, மூக்கில் நீர் வடிகிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிற மாதிரி உணவுகள் நிறைய எடுத்துக்கோங்க. பெரிய நெல்லிக்காய், லெமன் ஜூஸ் இந்த மாதிரி ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி முழுமையாக சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. முழங்கால ஏற்படக்கூடிய மூட்டு வலிக்கான காரணங்கள், இதற்கு முறையான சிகிச்சை என்ன அப்படிங்கிறதையும் பேசணும். மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.